அனைத்து வட்டார மேலாளர்கள் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் கவனத்திற்கு நம்ம கட் ஆஃப் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்புறம் அதை லோகோஸில் ஏற்றுறோம். யார் யாருக்குன்னா எஸ்ஹெச்சிக்கு ஏற்றுறோம், பிஎல்எஃப்க்கு ஏற்றுறோம். இப்போ பிஎல்எஃப் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புக்கு ஏற்றும் பொழுது அந்த பஞ்சாயத்தினுடைய நேம் ஷோ ஆகலை, அதாவது காமிக்கலை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளாக் எடுத்திருக்கேன், ஒரு பஞ்சாயத்து எடுத்திருக்கேன், பிஎல்எஃப் தேவராயன்பேட்டை. அதில் இப்போ மீட்டிங்கில் ஆப்ஷன் போட்டோம்னா விவோ லிஸ்ட்டில் அந்த கட் ஆஃப் ஷீட் ஏற்றுறதுக்கான ப்ரொவிஷன் காமிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. இது எதனால் அப்படின்னா அது நம்ம பிஎல்எஃப்பில் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷனில் நம்ம நோ கொடுத்துருப்போம். அதை எஸ் கொடுத்தோம்னா இங்கே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் கட் ஆஃப் ஷீட் போடலாம். இப்போ நான் அதை எப்படி மாற்றுறதுன்றதை காமிக்கிறேன். இது கீழே பார்த்தீங்கன்னா விஓ அப்படின்னு ஒரு மெனு இருக்குது பாருங்கள், டேஷ்போர்டு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிஎல்எஃப் அன்னாரப்பேட்டை காமிக்கும். அதில் வியூ டீட்டெயில் போங்க. வியூ டீட்டெயிலில் தேர்ட் ஆப்ஷன் சேவிங்ஸ் இருக்குது. இந்த சேவிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன் அதில் நோ கொடுத்துருக்கோம். ஆனால் நோ கொடுத்தா அங்கே வராது. அப்போ எஸ் கொடுக்கணும். ஸோ எஸ் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்குது. கம்பல்சரி சேவிங்ஸ் எதுவும் கேட்குறோமான்னு கேட்குது. நம்ம அதில் நோ சேவிங்ஸ் கொடுக்கணும். நம்ம பெரும்பாலும் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் பஞ்சாயத்து அளவு கூட்டமைப்பு சுயோதவி குழுவிலேருந்து மாதாந்திர சேமிப்போ அல்லது வருடாந்திர சேமிப்போ இல்லை வார சேமிப்போ அந்த மாதிரி எந்த சேமிப்பும் நம்ம பெறுவதில்லை. அதனால் நம்ம இங்கே நோ கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதை நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது நமக்கு அப்டேட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோடனே நமக்கு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ இது இருந்தாலும் நம்ம இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த விவோ ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி பிஎல்எஃப் உடைய கட் ஆஃப் ஷீட்டு நம்ம போடணும். இப்போ மீண்டும் மீட்டிங்கில் வரும் பொழுது நமக்கு பிஎல்எஃப் தேவராயன்பேட்டை ஷோ ஆகுது. ஸோ இதுதான் நம்ம பண்ணணும்னா இந்த லிஸ்ட்டில் தானாக வந்துடும். ஸோ இதை எல்லோரும் கவனிச்சுக்கணும். ரெண்டாவது நமக்கு இப்போ பிஎல்எஃப் சேவிங்ஸ் இல்லை, அதனால் நம்ம நோ கொடுக்குறோம். பின்னாடி நீங்கள் சேவிங்ஸ் இல்லை ஒரு எந்த கூட்டமைப்பிலாவது நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். இந்த இது பிஎம்எம் உடைய அப்ரூவலுக்கு வரும். நீங்கள் அங்கே அப்ரூவல் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோ கீழே கேளுங்க அல்லது உங்கள் குரூப்பில் கேளுங்க. நாங்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்குறோம். நன்றி. இதை பயன்படுத்திக்கிட்டு அனைத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிக்கும் நம்ம விவோ கட் ஆஃப் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு இதுதான் இருக்குது. அந்த புக் கீப்பரை வச்சு நம்ம உடனே பண்ணணும். இது பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு நாள் முழு 1 டே தான் ஆகும். ஸோ எனவே இதை ஒரு தினங்கள் அல்லது 2 தினங்களுக்குள்ளே இதை முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.